நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 1:11 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:17 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று அதிகாலை 3:17 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:22 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:17 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசி நேயர்கள், இன்று பிறருடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏற்றம் மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு இன்று நீங்கள் தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பண பரிவர்த்தனை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு கண்டிப்பாக மாறும். எதிலும் வேகம் பெருக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. போட்டியில் மறைந்து நிம்மதி ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். முயற்சியின் பேரில் முன்னேறி செல்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும், நம்பிக்கை வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் வெற்றி நோக்கி செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காரியங்களும் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். தொழிலும் அற்புதமாகவே நடைபெற கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பரணி. எளிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். கிருத்திகை. என்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி பெறலாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கொஞ்சம் நீங்கள் ஆக்ரோஷமாக காணப்படுவீர்கள். எதையும் கூர்ந்து கவனிப்பது மிக நல்லது. கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பணியில் இன்று இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணுங்கள். எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் மேம்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பரிடம் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். அதிக உழைப்பினால் தொழில் வியாபாரம் வளர்ச்சி இலக்கை அடையுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் இன்று மனசுக்குள் நம்பிக்கையை கொடுக்குங்க. பாதுகாப்பாக எதிலும் இருப்பது நல்லது. மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. நினைத்தது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படக்கூடும். திடீர் நன்மைகளும் உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியும். காரிய தடை தாமதமும் கண்டிப்பாக நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள்.
சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் போன்ற தருணங்கள் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி காண முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக் கொடுங்க. சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்க பெற்றுவிடும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. ரோகிணி. புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். திடீர் நன்மைகள் உண்டாக கொடுங்க. நண்பரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டு எதையும் செய்யுங்கள். கடுமையான உழைப்பு இருக்கும். அதனால் உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். தாயின் அன்பு கண்டிப்பாக ஆசையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் சங்கோச்சப்படுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். எது எப்படியோ செய்கின்ற வேலைகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். உணர்ச்சி பூர்வமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். நண்பரிடம் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. அடுத்தவர் வாங்கும் பொருளுக்கு பேரம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கூடுதலாக உழைப்பு தேவைப்படும். அளவான பணவரவு கிடைக்கும். இருக்கும் பணவரவை வைத்துக்கொண்டு சேமிப்பாக மாற்ற வேண்டும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட வேண்டாம். இழுபறியாக பாதையில் நின்ற காரியம் நன்கு நடந்து முடியுங்க. விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் கிடைக்க கொடுங்க. எதிலும் உற்சாகத்துடன் பாடுபடுவீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக கையில் வந்து சேரக்கூடும். புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை பயணத்தில் வெற்றி இலக்கை நோக்கி கண்டிப்பாக செல்ல முடியும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெற முடியும். அடுத்தபடி உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். மன தெளிவும் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சிரித்த முகத்துடன் இன்று காணப்படுவீர்கள். முகப்பொலிவும் கண்டிப்பாக கூடிவிடும். பெண்களுக்கு இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் சின்னதாக மாற்றத்தை ஏற்படுத்தும். குழப்பம் மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். அடுத்தவர்கள் வாங்கும் பொருளுக்கு நீங்கள் பேரம் பேச வேண்டாம். அதாவது எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம். பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தாமதமான போக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. திருவாதிரை. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். தேவையான பணவரவை பெற்றுக் கொள்வீர்கள். போட்டி பந்தயங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். தேவையான மனோபலம் இன்று அதிகரிக்கக்கூடும். இன்று நீங்க உற்சாகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம்.
நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். உற்றார் உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி நிச்சயங்க. கடகம் ராசினியர்கள் சிரமங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர் செய்கின்ற செயலுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம். வாழ்க்கை பயணத்தில் வெற்றி இலக்கை நோக்கி நடைபோடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். பண பரிவர்த்தனை திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கடகம் ராசினியர்கள் இன்று வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டு இன்று வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. காதல் போன்ற தருணங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தும். பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசுவதுதான் சிறப்பு. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பெண்கள் இன்று ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுக்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மாணவ கண்மணிகள் எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று பாதையில் நின்ற பணி மீண்டும் தொடர கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். போட்டி பந்தயங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடும். பூசம். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக கையில் வந்து சேரக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. அளவான பணவரவு என்று கிடைக்க கொடுங்க. அடுத்தருடைய விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். வீண் விவாதம் பேச வேண்டாம். வாழ்க்கை பயணத்தில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இலக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். ஆயில்யம். மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகி செல்லக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் கொடிவிடும். அடுத்தவர் செயல்களுக்கு மட்டும் பொறுப்பேற்க வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். பண பரிவர்த்தனை சீராக இருக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். சிம்மம் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பொறுமையாக சரி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனை படிப்படியாக நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சிலரது பேச்சு மனசுக்குள் சங்கடத்தை உருவாக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற கூடுதல் பணிபுரிவது அவசியம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அத்தியாவசிய செலவுக்கு பயன்படக்கூடிய அளவில் பண வரவு இருக்க கொடுங்க. வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதே மிக சிறப்பு. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை இன்றி கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக காண கொடுங்க. வேலை பளு இன்றி குறைந்து விடக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஓரளவு தொட்டது துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். இடம் பொருள் தெரியாமல் எதிலும் ஈடுபட வேண்டாம். யாரையும் இன்று குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பயப்படவும் வேண்டாம். சிம்ம ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்ய வேண்டும். கண்டிப்பாக உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காலையில் நல்ல செய்திகள் வரக்கூடும். வேலை இல்லாமல் இருந்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை பேசி எதையும் திருத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுமையாக எதிலும் ஈடுபட வேண்டும். முடிஞ்சளவு யோசித்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள முடியுங்க. மாணவ கண்மணிகள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் காட்டுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும்.
படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சுமாரான அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். ஆதாய பணவரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தீரும், பயப்பட வேண்டாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கைகூடி வருங்க. பூரம். உடல் உஷ்ணம் அடையும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். சிரமம் இல்லாமல் பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். குழப்பங்களை சரி செய்து விட வேண்டும். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவரிடம் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். பாதுகாப்பு நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றுவது ரொம்ப நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் தலையிட வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் சேமிப்பாக மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. சுய தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பரின் உதவி அனுகூலத்தை கொடுக்கும். புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய பரிமாணம் ஏற்பட கொடுங்க. ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு செயலும் நீங்கள் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எடுக்கும் முடிவுகள் மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சர்வசாதாரணமாக அணுகி வெற்றி பெற முடியும். நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. புதிய நட்புகள் இன்று மலர கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விவசாய கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விற்று திருந்து முன்னேற்றமான சூழல் அமைந்துவிடக்கூடும். என்று பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாமல் எதையும் செய்து முடிப்பீர்கள். முடிஞ்சளவு என்று கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருக்கும். குழப்பம் இல்லாமல் இருக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகுங்க. இந்த நாள் மாணவர்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் அக்கறை ஏற்படக்கூடும். கல்வியில் உள்ள சந்தேகங்களும் தீர்ந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கையில் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அஸ்தம். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மனசுக்குள் நிம்மதி உண்டாக கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சித்திரை. இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழ்நிலை இருக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆதாய பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மூலம் நல்லது நடக்கக்கூடும்.
பெருமைப்படும் நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று முழு முயற்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் நிம்மதியும் பெருமிதமும் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி வகை சூட முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. நேர்மையை இன்று நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தூர தேசத்து பயணங்கள் வெற்றி கொடுக்கும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விவசாயத் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். கடினமான சூழ்நிலைவினாலும் மாறிவிடக்கூடும். எல்லோரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்ளக்கூடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் இன்று கண்டிப்பாக செய்து விடுவீர்கள். வியாபாரம் செழிக்க அதிக அளவில் பணிபுரிவீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் வரக்கூடும். எதையும் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். திடீர் பண தேவைகள் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடும். அவர்களால் சந்தோஷம் உண்டாகக்கூடும். என்று துலாம் ராசினருக்கு பெரிய பிரச்சனைகளாம் இல்லை. சோதனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சாதனைகளாகவே அமைத்துக் கொள்ள முடியும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் போன்ற தருணங்கள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் காதல் கொஞ்சம் கைகூடுமா கூடாது என்ற குழப்பத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பெண்கள் இன்று சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சுகமான நித்திரை என்று ஏற்படக்கூடும். இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனசுக்குள் நிம்மதி ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. சுவாதி. இழுபையாக இருந்த காரியங்கள் வெற்றி கொடுக்குங்க. நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்ப தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாக கூடும். புதிய பரிமாணம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் நிம்மதியும் பெருமிதமும் இருக்கக்கூடும். என்று நீங்கள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். விசாகம். என்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. இன்று நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மனசுக்குள் நிம்மதியும் பெருமிதமும் இருக்கக்கூடும். எதையும் இன்று நீங்கள் மனதளவில் கட்டுப்படுத்துவது நல்லது. உணவு விஷயங்களை கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு அளவான பணவரவு இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்கள் மற்றவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடுபிடிக்க தொடங்கும். என்ன ஒன்று சந்திராஷ்டம் இன்னும் முடியவில்லை இருக்கின்றது. அதன் காரணமாக குழப்பங்களும் இருக்கின்றது. பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. சில மாற்றங்களை செய்ய வேண்டிய சூழலும் இருக்குங்க. அளவான பணவரவுதான் கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் வரக்கூடுங்க. எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். திடீர் தடை தாமதம் ஏற்படுத்தியது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. என்று மனசுக்குள் தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூட்டிவிடும். இந்த நாளை நீங்கள் இனிமையாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக பயன்படுத்திக் கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட வேண்டும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீர்படுங்க. என்ன ஒன்று சின்னதாக குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை கொடுக்கும். இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பய உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது சிறப்பு. சுகமான நித்திரை என்று இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று
கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிவுகளை நீங்கள் மிக பொறுமையாக எடுக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனசுக்கு பிடித்தவரை கரைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தயவு செய்து யோசித்து எதையும் செய்யுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பணவரியம் தயவு செய்து செய்ய வேண்டாம். அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. வியாபாரம் செழிக்க அதிக அளவில் பணிபுரிவீர்கள். மனசுக்குள் நிம்மதியும் பெருமிதமும் இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுக்க முடியும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சுகமான நித்திரை அமைந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கேட்டை பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனக்குழப்பம் மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக யோசித்து எதையும் செயல்படுத்த வேண்டும். பெரிய பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியாகவே நடக்குங்க. என்று உங்களுக்கு எடுக்கும் முடிவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாடிக்கையாளரிடம் மட்டும் நிதானமாக பேசுங்கள். தொழிலில் ஓரளவு அபிவிருத்தியும் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. தனுசு ராசினியர்கள் என்று நீங்கள் அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். மனசுக்குள் ஆன்மீக நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க புதிய வழி பிறக்கும். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். பண வரவும் ஓரளவு இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. அவரது போக்கில் விட்டு பிடிப்பதும் ரொம்ப நல்லது. தெய்வீக சிந்தனை என்று கூடிவிடுங்க. மனசுக்குள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக பிறக்கக்கூடும். திட்டமிட்டு செய்வதன் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் உருவாக கொடுங்க. தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கண்டும் காணாமல் பார்த்து செயல்படுத்துவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை தடுப்பதற்கான திட்டங்களை மேற்கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் வெற்றி நடை போட முடியுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மன தெளிவும் இன்று உண்டாக கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன நிம்மதியும் கூடிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுகபோக சௌக்கியங்கள் உண்டாக கூடும். முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெறலாம். காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்க முடியுங்க. பிரச்சனைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம். என்று செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். விவேகத்துடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாலையில் செய்யக்கூடிய பணியில் வெற்றி இருக்க கொடுங்க. எல்லோருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். போராடம் இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் ஏடு மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். செய்ய நினைத்த காரியத்தை திறமையாக செய்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல சூழலாக வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே இந்த இனிய நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள்.
அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களால் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். நிகழ்வுகள் மட்டும் மாறுபட்டதாக அமையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பொது விவகாரங்களில் யாருக்கும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பு நன்மையை கொடுக்குங்க. உறவினர் வகையில் செலவுகள் கூடிவிடும். இன்று பெண்கள் நகை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும். வீண் செலவுகளை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. நல்லவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். மிகவும் பொறுமையுடனும் கவனமுடனும் எதிலும் ஈடுபட வேண்டும். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கென்று நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். முயற்சிகளில் முன்னேற்றம் அடையும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போட கொடுங்க. இன்று மாணவர்கள் யோசித்து எதையும் செய்யுங்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுங்கள். கலந்து ஆலோசித்து எடுங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பெற்றோரிடம் நின்று தயவு செய்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சக நண்பர்களை இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிக நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். இளம் பச்சை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். காலை நேரம் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வர சொல்லும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்குங்க. இன்று ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. திருவோணம். நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. தெளிவான சிந்தனையை மேற்கொள்வீர்கள். என்று எதிர்பாராத வகையில் நன்மைகளும் நடக்க கொடுங்க. எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அவிட்டம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. இடைவிடாமல் இன்று பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். எண்ணல்கள் ஓரளவு திருந்து நிம்மதியும் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தொழில் ரகசியங்களை எப்பொழுதும் போலவே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். என்று இயந்திரம் போல இயங்கிக் கொண்டிருப்பீர்கள். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். வாகனத்தில் நீங்க மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயலாற்றக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சில நேரத்தில் இடம் பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீர்கள். அது உங்களுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத சிரமத்தையும் கொடுக்கும். மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் தன்னை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அக்கறையுடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். இன்று இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பெண்கள் ஆடை அலங்கார பொருட்களை சேர்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. காதல் மன கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அரசாங்க தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. தூய்மையான சிந்தனை கொண்டவராக காணப்படுவீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெடுநாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டு எதையும் செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. இன்று நீங்க இரவு பகலாக உழைத்த உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. சதயம். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தைரியமாக அணுகுவீர்கள். என்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி எதையும் சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவிடம் வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பொறுமையாக செயல்படுங்கள், அது போதுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் மேலும் ராசி நேயர்கள், இன்று நீங்கள் நிம்மதியாக பணவரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று மீனம் ராசினியர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது சிறப்பு. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை சரி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்மறையாக சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக மாறுங்க. நல்ல அனுகூலமான சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புதியவர்களின் ஆதரவில் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் குடிவிடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்கள் அனுப்புவதில் இருந்த தாமதமும் நீங்கிவிடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கிடைக்கப் பெறுவீர்கள். இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக திறந்துவிடக்கூடும். மனம் போன போக்கில் மட்டும் செல்ல வேண்டாம். மிகவும் பொறுமையுடனும் கவனமுடனும் இருப்பது ரொம்ப நல்லது. சாமர்த்தியத்தை இன்று வெளிப்படுத்தி எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பெண்கள் வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது பெண்களுக்கு நல்லது. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். தெளிவான சிந்தனை மேற்கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. இன்று மாணவர்கள் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்படுவது நல்லது. கல்விக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். உயர்கல்வி, அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவது போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வியும் அமைத்துக் கொள்ள வேண்டும். என்று உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லும். நம்பிக்கைகள் நடைபெறும் நான் என்ன சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. நிர்வாக செலவுகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேர்மு தன்மை என்று வெளிப்பட கொடுங்க. குழப்பங்களை கண்டிப்பாக சரி செய்துவிட முடியும். எதிலும் உங்களுக்கு இனிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவருக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாத்தி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்முடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடைய கொடுங்க. கடந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் சரியாக கூடும். என்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளென்றே இந்த இனிய நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. என்று நீங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு இனம் புரியாத ஆசைகள் மனசுக்குள் தோன்றுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்தை இன்று நீங்க சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.